முதலாளி நாங்க வந்துட்டோம். அட, ஒரு வாரத்துக்கு வேலை இருக்கு, வர முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்க. நான் என்னோட வேலையை தள்ளி வச்சுட்டேன். வீட்டு வேலை விறுவிறுப்பா நடக்குதுல்ல, நாங்க வராம அந்த நில வைக்கிற வேலை நின்னுடக்கூடாது, அதனாலதான் வந்தோம். உங்க எலெக்ஷன் தப்பா இல்ல முதலாளி. எலெக்ஷன் இல்ல, செலக்ஷன். ரெண்டும் ஒண்ணுதான். உங்க வீட்டுக்கு தேவையான மர வேலையெல்லாம் செய்யறதுக்கு இந்த மரம் போதும். கோவிந்தா, கை காலையெல்லாம் சரியா கட்டிக்கோ, இல்லனா ஒரே அடியா நீ மேல போயிடுவ. என்ன ரங்கா, வெட்டுறதுன்னு முடிவே பண்ணியாச்சா? அடாடா, நீங்க உள்ளதான் இருந்தீங்களா? உள்ள இருந்தானா வெளியே இருந்தானா கேட்டதுக்கு பதில் சொல்லு. அது வாசக்கால் ஜன்னல்லாம் செய்யறதுக்கு முத்தன மரம் வேணும்னு. வாசக்காலுக்கு மரம் வேணும் தான், அதுக்காக இதுதான் வேணுமா? ரங்கா, இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, கூலிக்கு ஆள் வேற கூட்டிட்டு வந்துட்டேன், அதனால கூலி என்னவோ கொடுத்துட்றேன். அது சரி, பெரியவங்களை கேட்காம நீங்களாவே முடிவெடுத்துறதா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எதுக்கு? ஏய், சாமான்கள்லாம் எடுத்து சிவா, ஏன் அவங்க எல்லாம் போறாங்க? மரம் வெட்டலையா? என்னம்மா, இந்த மரத்தை எதுக்காக வெட்டணும்? அது இப்ப பூக்குறதும் இல்ல, காய்க்கிறதும் இல்ல. அதுல இருந்து விழற குப்பைய கூட்டி தள்ளுறதுதான் பெருசா இருக்கு. அதனால பிரயோஜனம் ஒண்ணும் இல்ல. பூக்குல காய்க்கலங்கிறதுக்காக ஒரு மரத்தை வெட்டிடுறதா? இந்த வயசுக்கு மேல உங்களால ஒரு குழந்தைய பெற முடியாது, அதனால உங்களை ஒதுக்கிட முடியுமா? என்னம்மா நீங்க? இவனுக்கு வேணா ஒண்ணும் தெரியாது. நம்ம வீடு ஓடு வீடா இருந்த காலத்துல இவனையும் கணேசனையும் இந்த மரத்தோட கிளையில தொட்டில் கட்டி தூங்க வைப்பீங்களே, மறந்துட்டீங்களா? பூச்சிப்புழு வருதான்னு பார்க்கறதுக்கு என்ன நீங்க காவல் வைப்பீங்க. வீடு சின்னதா இருந்தப்போ இதே மரம் நமக்கு நிழலா இருந்துச்சு. இப்ப வீடு பெருசாயிடுச்சு, இந்த மரம் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படி நினைக்க கூடாதுமா. என்னடா, எதுக்காக என்ன இப்ப கூப்பிட்ட? இல்ல, ரிசார்ட்டா பார்த்து வாடகைக்கு எடுத்திருக்கே, என்ன விஷயம்? ஏதாவது மனசுல இருந்தா அதுக்கு இந்த இடம் சேஃப் இல்ல, பேசாம பாருக்கு போயிடு. அதுக்கெல்லாம் வேற இடம் பாத்துக்கிறேன். இன்னைக்கே உங்களை பாத்துட்டு போவேன்னு ஒருத்தர் பிடிவாதம் பிடிச்சு உட்காந்துட்டு இருக்காரு. பிடிவாதம் பிடிச்சா? என்ன விஷயம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கல்ஃப்காரனா உங்க ஃப்ரெண்டுன்னு வேற சொன்னான். நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஒருவேளை பில் கட்ட பணம் இல்லையா என்னவோ? எங்க இருக்கா? என்னது பில்லா? இல்லடா, ஆளு அங்க ரெஸ்டாரண்ட்ல லோன்லியா உட்காந்துட்டு இருக்காரு. லோன் எடுத்திருக்கானா? லோன் எல்லாம் எடுக்கல, லோன்லியா இருக்காரு. இங்கிலீஷ் தெரியாதா? சரி, போய் பாருங்க. ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுங்க, நான் இங்க எங்கேயாவது இருப்பேன். இருக்கணும், இருப்பேன், இருக்கணும், இருப்பேன். நல்ல இருக்கணும். சரி சரி, இருக்கிறேன். என் பேர் சந்திரன். நான் டாக்டர் ரகுராம். கல்ஃப்ல சந்திச்ச மாதிரி ஞாபகம். கல்ஃப்னு நான் சொன்னது ஜெயிலுங்கிற அர்த்தத்துல தான். நீங்க கல்ஃபுக்காரரா இருந்து ஜெயில் வாழ்க்கையை அனுபவிக்கிறீங்க, அதே அர்த்தத்துல தான் நானும் ஒரு கல்ஃபுக்காரன்னு சொன்னேன். அங்க இல்ல, இங்க தான் நான் இருந்தேன். எனக்கு புரியல. ஜெயில இருந்தேன். நான் வந்து ரொம்ப நாள் ஆகல, இப்பதான் கொஞ்ச நாள் ஆச்சு. இது வரைக்கும் வீட்டுக்கு கூட போகல. இங்க உங்களை பார்த்து எல்லாத்தையும் விவரமா பேசிட்டு அதுக்கப்புறம் போலான் இருக்கேன். என்கிட்ட நீங்க என்ன பேசணும்? உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட நான் சொல்றது? இந்த மாதிரி சந்திக்கிறது நம்ம நாட்டுல ஒன்றும் புதுசு கிடையாது. சுத்தி வளைக்காம நான் விஷயத்துக்கு வரேன். நீ உயிருக்கு உயிரா காதலிச்சியே இந்திரா, அவளோட புருஷன் நான். ஒன்னால ஆஸ்பத்திரியில இருந்தாலே அவ என்னோட பொண்ணு. பழைய காதல்னு சொல்லி இனி அவ பின்னாடி சுத்துறத விட்டுடு. வேண்டான்னு சொன்னா கேட்கணும். ஓகே, நாம மறுபடியும் சந்திக்க வேண்டாம். யார் அது? நான் தான் சந்திரன். நான் தான் சொன்னேன்ல, என்ன பார்க்க வருவேன் நானு. பழைய காதலை மனசுல வச்சுக்கிட்டு நான் ஒன்றும் வரல. என்ன பார்க்க கூடாது, வரக்கூடாதுன்னு நீ என்கிட்ட சொன்னப்போ ஒரு தடவை பார்த்துட்டு வரலான்னு தோணுச்சு. அன்னைக்கு சொன்னியே உன் புருஷன் இறந்துட்டாருன்னு. இறந்தவங்க உயிர் பழிச்சு வந்ததில்ல,
சினிமால வேணா அந்த மாதிரி நடக்கலாம், ஆனா நிஜ வாழ்க்கையில நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இன்னைக்கு பார்த்தேன். உன் இறந்து போன புருஷன் ஜெயில இருந்து வந்ததா சொன்னான். ஒருத்தரோட முகத்தை பார்த்த உடனேயே அவங்க மனசுல என்ன இருக்குன்னு என்னால யூகிக்க முடியும். இப்ப நீ பயந்துருக்க. உன் மனசை பொறுத்த வரைக்கும் உன் புருஷன் இறந்துட்டான். புரியுது?